Hi, hello guys, how are you all? இன்னைக்கு நான் எம்புரான் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். நாம் இப்போ சோஷியல் மீடியா கலவரங்கள் போய் நான் எதுன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ டு தட். ஓகே, எக்ஸ் தளத்தில் என்னென்ன சம்பவம் இருக்குன்னு பார்ப்போம். ஃபன்னி ஹவு 100 crore Malayalam film looks grander and better than YRF's mega budget messes. The people running Bollywood production houses seriously need a reality check. Hell to எம்புரான் மார்ச் 21 போட்டிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு தான் ரிவ்யூஸில் என்னடா ஊற்றிருக்காது தெரியும். ட்ரூ சினிஃபீல் தானே எம்புரான் ஏதோ சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியல, மலையாளத்தில் தான் இருக்கும் போல. യൂണിഫോം ഉള്ളിലിട്ട് പുറമെ ഒരു ബ്ലാക്ക് ഷർട്ടൊക്കെ ഇട്ടിട്ട് ഇറങ്ങിപ്പോ ഇന്റർവെല്ലിന് തൊട്ട് മുമ്പ് പടം കഴിഞ്ഞില്ലല്ലോ എന്ന് ചോദിച്ചപ്പോഴല്ല 9:30 എക്സാം ഉണ്ട്, അതിനു മുന്നേ കോളേജിൽ എത്തണം, എക്സാം എഴുതിയിട്ട് രാത്രി ഷോ ബുക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്, അതിന് സെക്കൻഡ് ഹാഫ് വന്ന് കാണും. ഫസ്റ്റ് ഹാഫ് രാവിലെ വന്നിട്ട് പോയി, സെക്കൻഡ് ഹാഫ് രാത്രി വന്ന് കാണും. അത്രയേറെ ആവശ്യം പറയാം. പരീക്ഷയ്ക്ക് ഞാൻ സംശയം കൂടി ഉണ്ടെന്ന് അവ പറഞ്ഞിട്ടുണ്ട്. പലതരം സിനിമാ പ്രേമികളെ കണ്ടിട്ടുണ്ട്. പക്ഷെ നവമി ഇതൊരു ക്ലാസിക് എക്സാമ്പിൾ ആണ്. സിനിമാ പ്രേമികൾക്ക് എങ്ങനെ ആയിരിക്കണം യൂണിഫോമിൽ പുറത്ത് യൂണിഫോം. Good one. எம்புரான் ஃபுல் ரிவ்யூ ஐ லிட்ரலி ஸ்டார்டட் க்ரைங் டூரிங் த ஜங்கிள் ஃபைட் சீன். நான் வந்து படத்தோட ஓப்பனிங் ஃப்ளாஷ்பேக் இருக்கும்ல, அதுலேயே நான் என்னையே அறியாமல் என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு. ஐ நெவர் தாட் அந்தளவுக்கு எனக்கு இம்பேக்ட் பண்ணுச்சு. அந்த செட் அந்த கோத்ரா இன்சிடென்ட்ஸ் அனிமேஷனாக காட்டுவாங்க, அதுலேருந்தே நான் ஐ வாஸ் வெரி சீரியஸ். லைக் ஓகே, இட்ஸ் சச் அ இன்டென்ஸ் ஃபிலிம் டு கன்சியூம்னு. அண்ட் தென் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் போக 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 யூனோ ஐ ஹாவ் ரெட் சச் ஹொரிஃபிக் இன்சிடென்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ ஐ வாண்டட் டு மேக் அ ஃபிலிம் ஆன் தட், நாட் இன் ஆன் த கோத்ரா இன்சிடென்ட் பட் ஆன் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. அந்த டைமில் இந்த இன்சிடென்ட்ஸ் எப்படி இருக்கும், அந்த ரா அண்ட் ரியலாக அந்த மூமெண்ட்டில் அந்த சர்வைவலுக்கு என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ டார்க்னஸாக ஒரு கூட்டம் போயிருக்குங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணி பண்ணணும்னு எனக்கு ஆசை. அந்த ஃபீல் அண்ட் வைப்பை இன்ஃபேக்ட் நான் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃபிலிம் டைரக்டராக நான் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சனோ நிறைய விஷயத்த பிருத்திவிராஜே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி இன் தட் வே. லைக் நான் எடுத்திருந்தா என் ஃபிலிம் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் நான் கற்பனை பண்ணி வச்சுருந்தனோ அதில் நிறைய விஷயம் இவரே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஐ காட் அ ரிகர்சல் ஆஃப் ஹவு த ஃபிலிம் வுட் லுக் ஆன் சச் அ கிராண்ட் ஸ்கேல் எப்படி இருக்குங்கிறத நான் இப்போயே நான் பண்ணாமல் பட் நான் ஒரு ட்ரையல் கிடச்ச மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ யா, ஐ காட் டியர்ஸ் ஆன் த ஸ்டார்டிங் சீன். ஜங்கிள் ஃபைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அங்கே ஜங்கிள் ஃபைட்டில் எனக்கு கொஞ்சம் அவ்வளோ சரி எனக்கு க்ரைங்லாம் வரல. My opinion is if you really want to know how good or bad the film is, stop using Twitter. Go to YouTube and search for public reactions of the movie and then decide whether or not to watch. நான் சொல்கிறேன், நம்ம ஊரில் தயவுச்சு நீங்கள் யூடியூப் பக்கம் போகாதீங்க. இந்த பப்ளிக் ரிவ்யூலாம் கழுவி ஊற்றி வச்சாங்க, நம்பாதீங்க. படம் நல்லா தான் இருக்குது. ட்விட்டரில் நல்லா தான் எழுதிருப்பாங்க, அதை பார்த்துட்டு போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்க. இது மேபி அவங்களுக்கு ஒர்க் ஆகும், நமக்கு ஒர்க் ஆகுது, அந்தமாரி இருக்குது. என்ன போட்டிருக்காங்க அந்த இமேஜ் லோட் பண்ணி பார்ப்போம். எம்புரான் நந்தா அவர்கள் போட்டிருக்காரு, நந்தன் சாரி. பிக்கர், போல்டர் அண்ட் மோஸ்ட்லி பெட்டர். த ஃபிலிம் இஸ் டெக்னிக்கலி எக்ஸப்ஷனல் வித் ஹாலிவுட் லெவல் சினிமோகிராஃபி, பிரில்லியன்ட் டைரக்ஷன் பிருத்திவிராஜ் அண்ட் கிரேட் ஸ்கோர் ஃப்ரம் தீபக் தேவ். மீன்ஸ் அ மோல் தட் வி ஆல் மிஸ்ட் பேக் இன் ஆல் இஸ் க்ளோரி, எஸ்பெஷலி இன் த செகண்ட் ஹாஃப். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆர் வெல் choreographed. First film was focused based on the power politics of state. The film mostly focused on Quraysh Abraham, his nexus and story of Zaid Masood. And the politics is mostly reduced to a secondary element. The moral is presented really well. There is significant lack of those punchy dialogues and detailing in the script which are present in the first film. Those are the only drawbacks in the film. Overall, Eம்புரான் is a good film with a brilliant technical aspect and good script which could have been made a lot better. Definitely a treat for the fans. Other fans, audiences will love it as well. ஓகே, நான் அதை கொஞ்சம் பை அண்ட் டிஸ்அக்ரி பண்ணுறேன். த ஃபிலிம் பீக்ஸ் இன் மேக்கிங் த ஜங்கிள் ஃபிளைட்ஸ் இன் செல்ஃப் ஒர்த் எவ்ரி பெனி. தட்ஸ் எவ்ரி ஒன் வாண்டட் டு சி மோகன்லால் சின்ஸ் த லாங்கஸ்ட் டைம். மேபி நாம் மோகன்லால் படங்களை ரொம்ப கிரவுண்டட் ரியாலிட்டியாக பார்த்து நாம் அப்படி என்ஜாய் பண்ணதெல்லாம் நமக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க இதெல்லாம் பார்க்கணுன்னு எக்ஸைட்டடாக இருந்திருக்காங்க. ஸோ கேரளைட்ஸ்க்கு தட்ஸ் அ குட் ஒன். எம்புரான் ஹை ஆன் ஸ்டைல், லோ ஆன் சப்ஸ்டன்ஸ். வாட் த எஃப் guys, seriously, low on substance. என்னங்க சொல்கிறீங்க?
really relies heavily on visual grandeur but feels heavily on the writing, but very few genuine high moments. Others were rehash of Lucifer's best moments. High rich production value from top notch cinematography, though music from Forum Keralam disappointed. He did what they said he couldn't. എനിക്ക് റിലീസിന് ശേഷം ഞാൻ പറയാം, എനിക്ക് നല്ല ഓർമ്മയുണ്ട്. ഞാൻ ഈ സിനിമയുടെ ഒരു പ്രോജക്റ്റ് കൺസെപ്ഷൻ സ്റ്റേജിൽ ഒരു മേജർ OTT സ്ട്രീമിംഗ് പ്ലാറ്റ്ഫോം ഒരു സൂം കോളിൽ എന്നോടൊരു നറേഷൻ ചോദിച്ചു, അവർ ഈ സിനിമയിലേക്ക് ഇൻവെസ്റ്റ് ചെയ്യാൻ വേണ്ടി. അപ്പം ഞാൻ ഈ സൂം കോളിൽ ഒരു നറേഷൻ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഒരു പെർട്ടിക്കുലർ ഫസ്റ്റ് ഹാഫിലെ പടം തുടങ്ങിയ ഒരു മണിക്കൂർ കഴിയുമ്പോൾ വരുന്ന ഒരു സീൻ എത്തി. ഞാൻ ആ സീൻ നറേറ്റ് ചെയ്തുകൊണ്ടിരുന്നപ്പോൾ അദ്ദേഹം എന്നോട് സോറി ബട്ട് നിങ്ങൾ എന്താണ് ഈ പറയുന്നത് എന്ന് ചോദിച്ചു. അപ്പം ഞാൻ പറഞ്ഞാൽ ഇത് എങ്ങനെ ഷൂട്ട്, എങ്ങനെയാണ് ഇത് പുൾ ഓഫ് ചെയ്യാൻ നിങ്ങൾ ഉദ്ദേശിക്കുന്നത്, എങ്ങനെ എടുക്കാം എന്നാണ് നിങ്ങൾ ഈ പറയുന്നത്. ഞാൻ പറഞ്ഞാൽ അത് എൻ്റെ മനസ്സിലൊരു രീതി, ഒരു മെത്തേഡ് ഉണ്ട്, അത് എടുക്കാൻ പറ്റും. പറഞ്ഞു ഇത് നടക്കുന്ന കാര്യമല്ല, ഇത് ഒരിക്കലും ചിന്തിക്കാൻ പറ്റാത്ത കാര്യമാണ് എന്നോട് പറഞ്ഞു. അദ്ദേഹം ഇന്നും അതേ സ്ട്രീമിംഗ് സർവീസിൽ ജോലി ചെയ്യുന്നുണ്ട്. സോ ഇഫ് യു ആർ ലിസണിങ്, ഞാൻ ആ സീൻ ഷൂട്ട് ചെയ്ത് കേട്ടോ. நான் இதை எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, நான் ஒரு சைடு யோசித்தேன், என்னங்க லிட்ரலி எப்படிங்க சிபிஎஃப்சி சென்சார்லாம் போய் வந்தீங்க, அவனுங்களாம் பார்த்த உடனே ஆத்தி மொத்த கொலவரி இறக்கியிருப்பாங்களே, எப்படி நீங்கள் இதெல்லாம் தாண்டி வந்தீங்கிறத எனக்கு ஒரு ஷாக்கு தான். இன்ஃபேக்ட் நான் வந்து லைட்டர் நோட்டில் சொல்கிறேன், பட் ஸ்டில் ரொம்ப டார்க்காக ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம் அந்த போஸ்ட் கோத்ரா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அங்கே இருக்க கலவரங்கள். Even as I said, you actually see what happened, what Bilkis Banu has went through. Such a dark and hard-hitting, heart-wrenching scenes irukku. But back of my mind, my analytical brain is, searching for reasons. எப்படி இது வந்து go through ஆச்சு, எப்படி சிபிஎஃப்சியில் இது கிளியராக எப்படி A ரேட்டிங் இல்லாமல் தப்பிச்சுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். சிபிஎஃப்சி முதல்ல அப்புறம் அப்படியே பாபா பஜ்ரங்கின்னு வருது, சம்பவம் வருது, எல்லாமே வருது, கம்யூனிட்டர்ஸ்க்கு எல்லாமே வருதுங்க. ஏங்க இங்கேருந்து தப்பிச்சு போனோம் ஒரு சின்ன குழந்தை லக்ஷரி தைபா, அங்கே போய் மாட்டி அங்கே இருக்கவங்கலாம் ஹிந்துஸ்தான் தான் எதிரின்னு அவங்களாம் விஷ ஊசி போட்டு அப்படி வளர்த்தெடுத்து அவனை காப்பாற்றி ஹீரோ அவனை வளர்த்தெடுத்து அப்புறம் இந்தியாவிலே இருக்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகரை போட்டு தள்ளுறானா, எப்படி சிபிஎஃப்சியில் முதல்ல இந்த அளவுக்கு அவ்வளோ கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்க நம்ம சிபிஎஃப்சியில் இல்லை கேரளாலேருந்து வர ஃபிலிம்னால அவ்வளோ லிபரலாக விட்டுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அந்த விதத்தில் நான் பாராட்டுறேன், பரவாயில்ல ஒரு கிரியேட்டிவ் ஒரு விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்ண நினைக்கிறேன்னா அதை எடுக்க விட்டுருக்காங்கன்னு பாராட்டுறேன். ஆனால் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு எப்பறம் அதெல்லாம் தப்பிச்சுது அப்படின்னு. ஸோ குட் ஒன். When a fanboy directs his greatest idol, Empuran. இது வந்து அப்படியே எனக்கு வந்து சிஎஸ்கேவோட மொமெண்ட் ஞாபகம் வந்துச்சு. ருத்துராஜ் கேக்வாடு தோனி பின்னாடி இப்படி வந்து போவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. நைஸ் ஒன் தான். யூ கேன் சி தீஸ் மேன் இன் எம்புரான். எம்புரான் இஸ் த ஹாரோஸ்கோப் ஆஃப் கேரளா. ஃபார் ரைட்டிங் பாலிடிக்ஸ் ஈவன் மோர் டேஞ்சர்ஸ் இன் த டயபாலிக்கல் ட்ரக்ஸ். எஸ் நான் இதை தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு விக்ரமோட இல்லை எல்சியோட ட்ரக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்டேட்டுக்கு ரொம்ப கெடுதல், அதில் இருக்க மணி எந்த அளவுக்கு பிரச்சனை கொண்டு வருங்கிறதெல்லாம் தாண்டி அதை விட மிகப்பெரிய பிரச்சனை எதுனா கம்யூனலிசம் பாலிட்டிக்ஸும் தான். கம்யூனலிஸ்டிக் பாலிட்டிக்ஸ்னு சொல்லலாமா, ரைட் வே டு புட் இட். ஸோ அது வந்து எவ்வளோ இன்னும் டேஞ்சரஸ், எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட் அண்ட் ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டோட பாலிட்டிக்ஸோட த வே தி டூ பாலிட்டிக்ஸே மாற்றி அமைக்கும், எப்படி உடனே கலவரத்தை ஈஸியாக அவங்கள உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க எம்புரானில். ஸோ ஜென்யூன்லி பிலீவ் ட்ரக்ஸை விட மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒன் வந்து கம்யூனல் டென்ஷனும் அந்த கம்யூனல் மைண்ட் செட்டும் தான். அந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் நம்ம சவுத்தஸ்ட்டு இந்தியாவில் தமிழ்நாடு அண்ட் கேரளா வந்தால் ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் எது ஒரிங்காக இருக்குன்னா, கேரளாவில் ஒரு எம்பி சீட் ஜெயிச்சிருக்காங்களேன்னு ஒரி பண்ணுறதா, இல்லை தமிழ்நாட்டில் தனிச்சே நின்றும் இப்போ ஒரு அஃப்கோர்ஸ் மிகப்பெரிய பேக்கிங் ஒரு கட்சி ஒன்று இருக்குது, பிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கா, ஆனால் ஸ்டில் 11% தாமரை சின்னத்துக்கு போய் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஐம் வெரி ஷாக்டு. ஏங்க 2024 போய் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க, 2014 19 பார்த்துமா 2024 10-11% போய் ஓட்டு போட்டிருக்கீங்க தாமரை சின்னத்துக்கு. ஸோ எனக்கு அதுவே ஷாக்கு தான். ஸோ இந்த க்ரோவிங் ட்ரெண்டை நினச்சி பயப்படுறதா, தமிழ்நாடு நினச்சி பயப்படுறதா, இல்லை கேரளாவில் ஆல்ரெடி தே ஹவ் வான் எ சீட், எம்பி சீட், அது சாதாரண விஷயம் இல்லை,
அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதா அப்படிங்கிற டைமுக்கு ஒரு தேவையான ஒரு படம், சவுத் இந்தியாவுக்குமே தேவையான ஒரு படம் எல் டு எம்புரான். அவ்வளோதான், ரொம்ப பாலிடிக்ஸ் பேசல, பட் இவ்வளோ தான். ஐ ஹோப் இதுலலாம் உங்களுக்கு கம்யூனிகேட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். தெரியல யார் யாருன்னு, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இதை லைக் பண்ணிவிட்டு சூப்பராக ரீட்வீட் பண்ணிவிட்டு நான் கடந்து போகிறேன். இதை யார் யார் கான்டெக்ட் பிடிக்கணுமோ என் ப்ரொஃபைலில் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணி த்ரெட் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. I still can't believe how Murali Gopi wrote a sequel as a typical revenge drama in stark contrast to the multi-layered and classic Lucifer. Maybe it's okay to watch that offers a spectacular visual treat but lacks depth in its storytelling. என்ன எதிர்பார்த்தாங்கன்னு தெரில. Utter nonsense distribution from Hambale Films, who watches direct Tamil movies in North Karnataka except Bangalore and Mangalore, but no watches direct Malayalam films. Don't impose Malayalam on us. Support dubbing in Canada, give more social to Empuran. Okay, அது அவங்க ஸ்டேட், அவங்க நிலைமை நமக்கு என்ன தெரியும். Just one sentence review from Empuran, a Prithviraj Sukumaran film. Good one. தலைவன் என்ன பேசியிருக்கான், ஐயோ, the opening of the scene is epic while the ending is intended to be intimate, and that's how you get L2 Empuran. Imagine a scene where a man gets a call that the people who wiped out his family have been found and he can finally have his revenge. Now, how would you stage this moment? At the most basic level, all this scene needs is a shot of the caller and a shot of the person receiving this call, right? But that's not enough for director Prithviraj Sukumaran. Under his staging, the scene is set in the deserts of Yemen, where this man, this revenge-seeking man, is standing tall on a dune. He's looking at 3 black cars whose wheels are sending the sand flying in slow motion. He gets the call, he gets the news, and then he gets to save a little girl just like he was saved as a little boy. The opening of the scene is epic. The ending is meant to be intimate. Multiply this feel over 3 hours and you get Empuran. This sequel to Lucifer, written again by Murali Gopi, is not a movie, it's a kind of mission statement. It's Prithviraj making an announcement that Malayalam cinema is not just the quaint little human stories that we like to applaud. This story is rooted in Kerala politics and yet it has offshoots to northern Iraq, the MI6 headquarters in London, the 2002 violence in Gujarat, Chinese satellites and triad gangsters, and the idea of Indian nationhood. Early in the film, a Muslim man and a Hindu woman wish each other well. Allah aapko salamat rakhe, the Muslim man says. The woman replies, Ram tumhari raksha kare. Empuran talks about how forces of communalism have torn apart the religious harmony we once took for granted. At least in terms of what it sets out to do, the film is an epic, and not just in size and scale, but also in terms of how much it wants to say about geopolitics, but how is the actual movie. Let's begin with a recap. At first, part 1, that is Lucifer, seemed like a lot of characters leading a lot of exposition set amidst a lot of political developments, underlined by a lot of biblical quotes with a lot of time transitions and flashbacks in Murali Gopi's ambitious screenplay. But eventually, the film settled into a solid, pulpy family drama. There's a beloved patriarch, P.K. Ramdas, played by Sachin Khedekar. He's the Chief Minister of Kerala and head of the IUF party. When P.K. Ramdas dies, his daughter Priya and son Jatin, Manju Warrier and Tovino Thomas are next in line, along with a wild card in the form of the patriarch's informally adopted son, Stephen Nedumbally, played by Mohanlal. Some very effective Who's the Next CM drama, especially in the scenes with Jatin, took us to the end, but intentionally we were left with more questions than answers. For instance, who's this enigmatic Stephen Nedumbally? The first time we saw Stephen, he is all white, and by the end, he is all black, head to toe. Like the biblical Lucifer, we see that he is a fallen angel, though his fall is not from heaven. This earth is hellish enough. As Stephen says, this is not a battle between good and evil, but between evil and evil. Some clever advertisers may have labeled Kerala God's own country, but it could well be Satan's own country. Good one. Good one. மாலை வேற மாதிரி. Don't expect any major Hollywood A-listers in Empuran, as virtually all major Hollywood actors signed with the SAG protest போயிட்டு இருந்துச்சுல. Half time now, till now it's epic scale and stylish. Let it cook. Don't worry guys, he doesn't like other language films, only likes Tamil films. Christopher Kanagaraj. KGF went with loads of expectations and ended up as a total disappointment. KGF went with zero expectations and ended up as average. நமக்கு செட் ஆகாது. எம்புரான் பனி பாலி, ஸ்டைல் வித் நோ சப்ஸ்டன்ஸ்.
யாரா என்கிற மாதிரி இருக்கு. Emperor 2025 is exactly what was promised. Stay true to its world and what it was set up in the Lucifer and got its saga ahead. A lot of cool moments, social commentary and style, which is well executed. Skill is ambitious, not 100%, but it's worth the ride. Now bring on L3. Yes, definitely bring on L3. ஐயா லைக் ஐயா ஐயா நீங்கள் பேங்க்ரப்ஷன் அதுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுறதுங்க. இதை செஞ்சு N3 சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ணுங்கய்யா. I'm looking at the big picture here. The international intrigue, hodgepodge, aside Prithviraj, so minority and expansion in modern India. No big budget star vehicle has done this. Quite a feat review. Adityash, okay, absolutely brilliant. More like extension or explosion of Lucifer. I think it will get its deserved appreciation in coming years. Maybe not right now, but definitely in coming years. Absolutely shocked to see mixed reviews and high degrading after first day of a show. I literally hate the social media trend after. After every hyped biggie, many people have negativity energy towards it. Some people even degrade it without even watching. But trust me guys, repeated audience will come back to the theaters for the jungle fight alone. Few and far by சம்பவம். எல்லாரும் இந்த ஜங்கல் ஃபைட்டு தான் பெருசாக பார்க்குறாங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி படமே சப்ஸ்டன்ஸாகவே செம்ம ஹார்ட்டிங்காக இருக்குங்க. எப்படிங்க அந்த அப்படிப்பட்ட ஐடியாலஜி அவ்வளோ பெரிய விஷயம் பேசின படத்தை ஏங்க அந்த படம் ஏங்க கண்டென்ட்டாக பேச மாட்டேங்குது? மோகனோட ஃபேன் பாய்ஸுக்கு தான் வந்து பார்க்கணும். அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. different takes of same things. They could have used him at least a cameo role. Aura of this character was missing in Emperor, unlike Lucifer. ஓகேடாவா, நம்ம ஒரு மீம் பார்த்தோம்ல ஃபோரம் கேரளாவில். Another drawback was the cliched tone towards climax with all usual formula elements, but the tail end scene makes up for that to a good extent. From the huge array of supporting cast, majority is okay, while Tomino gets shot at worthy character. On the flip side, the villain characters are pretty ordinary, which leads to lack of intensity the script demanded. நான் இது ஒன்று நினச்சேங்க, எந்த ஒரு மகாராஷ்டிரா பாலிட்டிக்ஸை தலைவர் படம் ஒழுங்காக பேசலையோ அப்பேற்பட்ட ஒரு கண்டென்ட்டை எடுத்து அதே வில்லனை வச்சு இந்தியன் பாலிட்டிக்ஸும் ரொம்ப சூப்பராக பேசின படம் L2 Emperor. நான் ஒரு கான்டெக்ஸ்டில் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஜஸ்ட் டு கிவ் யூ கம்பேரிசன், ஈஸி கம்பேரிசன். இட்ஸ் கிராண்ட் வித் சாட்டிலைட் அவர் எக்ஸ்பெக்டேஷன். Saturated our expectations, all the hype is fulfilled. Proves that he is one of the super capable largest skill directors. Meanwhile, Tamilians, not everyone waiting for cheap pirated copy and ready to post Emperor and scam everywhere in social media. Thudarum trailer response along with Emperor. Watching this masterpiece before entering to the world of Emperor. Yeah, I did this one. I definitely did this one. Emperor is a game changer for Malayalam cinemas. Bigger, better and grander than the first part in every way. Prithviraj delivers yet again, presenting Laletan in the most electrifying way possible. Massive blockbuster loaded. Renowned Spanish football league La Liga posted this pic in Instagram about Emperor. Hype level is insane. The film peaks in making. The jungle fights itself worth every penny. That's how everyone has wanted to see it in the longest time. There are a few trapper company L1 will mention that in my full review. Prithvi and Deepak, they will love you. Watch Lucifer for the first time. A dusty epic screenplay by Murali Gopi and ambitious world building by Prithviraj as a debut director and as he rocked his world. Was pure class. Literally the most goosebumped scene in Emperor, I guess. I never thought that Priyadarshini Ramadas would have such great importance in L2. She completely dominated every scene she was in, especially the handcuff scene. Absolute Tara screen presence like never before. True AF. Bro, Manju Warrior to what a screen presence, what a queen. True. Well, Emperor has slick style and solid execution. Doesn't really tell you its promise and only engages her for a few moments. Ends on a weak note. Narration seems obvious and the characters are untold. What the F? Skip ahead. Mask represents of Manju Warrior. Handcuff scene is the best, most definitely. And the single sequence and chat response was what for my 200 fan shirt I get. Okay. தாவு இன்ஸ்டாகிராம் பக்கம். ஐ திங்க் இன்ஸ்டாகிராம் பக்கம் மீம்ஸ் நம்ம ஊரில் ஒன்றும் பெருசாக வரதில்லை. பட் திஸ் இஸ் த ஒன் திங் ஐ வாண்ட் டு ஷோ யூ கைஸ். ட்ரூ ஏஎஃப். வி காட் அவர் ஒன் ஸ்னைடர். எஸ், மலத்தில் இருக்கிறதெல்லாம் எதுவும் தெரியாது, புரியாது. கல்கி 95.7, புஷ்பா 88, லியோ 82, எம்பரா 96.1. கலெக்ஷன் வந்தால் சந்தோஷம் தான்ப்பா.
some pictures you can hear, but this one you can feel அப்படின்னு போட்டு throwback to our most recent game against CSK cause it's Thursday, no other reason. Big teams celebrate trophies. Tin pot teams celebrate victories against big teams. போட அடிச்சு தூக்குற பேரெல்லாம் அடிச்சு நோத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாருமே அடோலசன்ஸ் பாருங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ரொம்ப டாக்ட் அப் ஒரு ஷோவாக இருக்குது. நானும் அந்த பக்கம் போகல. ஆர்சிபி when did RCB recently won in Shepherd in 2008 bros? Oh my god, Kohli didn't even make his international debut. Kohli didn't even make his international debut when RCB won last in Shepherd. நீங்களாம் போட்டிக்கு வரலாமா? ஸோ நாளைக்கு ஃபுல்லாக சம்பவம் இந்த மாதிரி தான் இருக்க போது. சின்ன ஒரு ப்ரீகேப் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். நிறையா மலையாளம் மீம்ஸ் தான் இருக்குது, தமிழ் எதுவும் இல்லை. எப்படி நமக்கு புரியாது, அதனால் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுநைட் காய்ஸ். ஹோப் யூ என்ஜாய்ட் இட். இன்றைக்கி யார் மேட்ச் கூட தெரில, 7:30 மேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். யார் மேட்ச் கூட தெரில. நான் காலைல ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவே பார்த்துட்டேன். பட் வந்த உடனே கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். பட் ஆனால் நான் கொஞ்சம் ஒரு ரஷ்ஷில் பேசணும்னு சொல்லிட்டு தான் ஐ டுக் மை டைம். ஆக்சுவலி நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நான் பேசணும்னு நினச்சேன். எல்லா கண்டோடும் நான் பேசியிருக்கேன், நான் நம்புகிறேன். படம் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஐ காண்ட் ஓவர் இட் எனிமோர். நான் படம் முடிச்சுட்டு வந்து என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் உடனே கால் பண்ணி இதை செஞ்சு இந்த படத்தை முதல்ல தியேட்டரில் போய் பாருங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா நிறைய பேருக்கு மலையாளம் அவ்வளோ ஃபாலோ பண்ணுறதில்ல. எம்புரான் வந்து ஒரு பேன் கிரேட் ஃபிலிமாகவே நமக்கு முதல்ல தெரியவே இல்லை. தட்ஸ் ஆல்சோ அனதர் சேட் பார்ட். ஸோ அதனால் நான் எல்லாருக்குமே முதல்ல புக் மை ஷோ ஒரு லிங்க்கு ஷேர் பண்ணி இந்த படம் வந்திருக்கு, இதை செஞ்சு இந்த வீக்கெண்டே முதல்ல பாரு, படம் நல்லா இருக்குது. ஆனால் லூசிஃபர் பார்த்துட்டு பாரு, ப்ரைமில் இருக்குன்னு எல்லாத்தையுமே சொல்லி அனுப்பிச்சி விட்ருங்க. ஸோ ஐ ஆல்சோ கான்ட் ஸ்ட்ரெஸ் இட் ஆஃப் என் ஃபார் யூ கைஸ் அஸ் வெல். எல்லாரும் போய் படத்தை பாருங்கள். ஈவன் இஃப் யூ ஹேவ் சம் டிஃபரிங் ஒப்பீனியன்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுநைட். இன்னும் நல்ல ஸ்ட்ரீமில் எல்லோரும் வந்து சந்திக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் டுநைட் காய்ஸ். See you all. Take care of yourself. Definitely in the weekend. Emparan L2 போய் பாருங்க. Peace.